வணக்கம், வெல்கம் டு தமிழ் ட்ராவல் டாக்கீஸ். இன்றைக்கி நாங்கள் சுற்றி பார்க்க போகிற இடம் வண்டலூரில் இருக்கிற ஜூ. வாங்க போகலாம். இந்த காட்டுக்குள்ளே தான் வந்து இந்த வண்டலூர் ஜூ இருக்குது. இங்கே இது மாதிரி வந்து ஒரு பெரிய காடு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இது வரைக்கும் இமேஜின் பண்ணி பார்த்தது கூட கிடையாது. நடந்து 1 by 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இதோட வயசு பார்த்திங்கன்னா 20 மில்லியன் ஆண்டுகள். தாய்மார்கள் பாலூட்டும் அறை, பெரிய சிப்பாய் நாரை. வா, பைசன்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ லக்கி. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு எங்கள் காரை பார்க் பண்ணியிருக்கோம். காருக்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணாங்க. இதில் வந்து இந்த 40 ரூபா வந்து ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா எவ்ரி ஹவர் வந்து தே சார்ஜ் 10 rupees எக்ஸ்ட்ரா. நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போதே நம்மளோட டெம்பரேச்சர் வந்து க்ளீனாக செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹேண்ட் சானிடைசேஷன் பண்ணுறதுக்கு உள்ள இது இருக்குது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யார் யார் வந்திருக்கோம் அப்படிங்கிற நம்மளோட காண்டாக்ட் நம்பர், நேம், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே எழுதி வாங்கிக்கிறாங்க. இந்த இடத்துல டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு நம்ம தனியாக டிக்கெட் எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் சஃபாரிக்குன்னு சொல்லிட்டு தனியாக டிக்கெட் எடுக்கணும். லயன் அண்டு டீர் சஃபாரி, அது ஓப்பன் லேண்ட், அது வந்து ஓப்பனாக இருக்கும். நம்ம வண்டிக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி உள்ள சஃபாரி டிரைவுக்கு வந்து செப்பரேட்டாக ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ஹோல் பார்க் நம்ம சுற்றி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய பார்க். இல்லை நம்ம நடக்க முடியாது அப்படின்னா வந்து பேட்ரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கும் நம்ம தனியாக டிக்கெட் வாங்கணும். நம்ம ஜூக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த என்ட்ரன்ஸில் இந்த சரௌண்டிங் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி ஒரு பாறை, மலையில், அருவியில் தண்ணி விழுகிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே லெஃப்ட் சைடில் கருத்து விளக்க மையம், அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பூங்கா நுழைவு அப்படின்னு இருக்குது. நம்ம பார்க்குள்ளே வந்த உடனே வந்து டைரெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. நம்ம எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் டைரெக்ஷன்ஸில் இருக்குது, என்னென்ன எந்த வழியில் இருக்குது அப்படிங்கிறத வந்து க்ளீனாக ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகும் வழி, உள்ளே வந்த உடனேயும் பார்த்திங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்கோட கம்ப்ளீட் மேப் இருக்குது. ஸோ எது எந்தெந்த இடத்துல இருக்குது, நம்ம எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பிக்சர் நம்ம இங்கேயே டிசைட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறது வந்து பெட்டர். இன்னொன்று எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஹோட்டல் தமிழ்நாடு உணவகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். உள்ளே நுழையிறதுக்கும் உள்ள பிளேசஸ், அட் த சேம் டைம் வெளியே போகிறதுக்கும். ஸோ நமக்கு முன்னாடியே இந்த ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணணும், நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உள்ளே போகணும் அப்படிங்கிறவங்க ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இடம் வந்து இந்த சிறுவர் பூங்கா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கொரோனா தொற்றுநோய் சமூக இடைவெளி கடைபிடிக்க இந்த பகுதி தற்காலிகமாக பார்வையாளர்களுக்கு மூடப்பட்டுள்ளது. ஸோ சிறுவர் பூங்கா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த பிளேஸஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் லயன் சஃபாரி, டியர் சஃபாரி, அதே மாதிரி பார்க்குக்குள்ளேயே வந்து இருக்கிற பேட்ரி வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரி எந்த டிக்கெட் வாங்கியிருந்தாலும் அதோட பஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், நம்ம பஸ் ஏறுற பிளேசஸ் வந்து இதுதான். நாம் வந்து டிக்கெட் வாங்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக நடந்து 1 by 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படிங்கிறதுனால எதையுமே வாங்கவே இல்லை. இந்த இடத்துல எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பெரிய ஒரு மலை, அதுக்குள்ளே ஒரு காடு. இந்த காட்டுக்குள்ளே தான் வந்து இந்த வண்டலூர் ஜூ இருக்குது. நம்ம யூஸ்வலாக வந்து ஹைவேல கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே இது மாதிரி வந்து ஒரு பெரிய காடு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இது வரைக்கும் இமேஜின் பண்ணி பார்த்தது கூட கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இங்கே பார்க்கில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனாவிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸ்லையுமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம எந்த இடத்துல திரும்பி பார்த்தாலுமே மெயின் ஹேப்பனிங் பிளேசஸில் இந்த மாதிரி பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக இங்கே ஒரு பிளேஸ், இங்கே என்ன அனிமல் இருக்குதுன்னு தெரியல. ஒரு 2 கேவ் இருக்குது. ஸோ இந்த பிளேசஸில் இருக்கிற அனிமல் வந்து நீலகிரி கருமந்தி. அந்த நீலகிரி கருமந்தி வந்து 2 அந்த மரத்து மேலே அப்படியே விளையாடிட்டுருக்கு. அடுத்ததாக சிங்கவால் குரங்கு. அடுத்ததாக நமக்கு பார்க்குறதுக்கு இருக்கிறது வந்து மனித குரங்கு, சிம்பான்சி. ஒரே குரங்குகளாக பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக இங்கே கல்மரம்
ஃபாசிலைஸ்ட் ட்ரீ ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதோட வயசு பார்த்திங்கன்னா 20 மில்லியன் ஆண்டுகள். 20 மில்லியன் அப்படின்னா 2 கோடி அத்தனை வருஷம் இந்த படிமம் இருக்குது. இதுக்கு பேர் கல் மரம். இந்த இடத்துல ஆஃப்ரிக்கா சவானா பஃபூன்னு போர்டு இருந்தது. இது ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒன்றும் கண்ணுக்கு தெரியல, ஒவ்வொரு குரங்கும் வந்து தெரியல. பட் ஆனால் வந்து இங்கே இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இந்த குரங்குக்கே வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்து ஒரு நேச்சுரல் ஃபீல், அந்த ஒரு நேச்சுரல் கைண்ட் ஆஃப் அந்த என்விரான்மெண்ட் வந்து அதுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம குரங்கு பார்க்குறோமோ இல்லையோ, அந்த நேச்சர் அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக மயில், பீ ஃபவுல். இப்போது கலர் மயில் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து அதோட ஆப்போசிட் வந்து வெள்ளை மயில். வெள்ளை மயில் அங்கே விட இங்கே தான் வந்து நிறைய மயில் இருக்குது. வெள்ளை கலரில் மயில் நிறைய நம்ம பார்க்க முடியுதுங்க. வெள்ளை மயில், தோகை மயில். இந்த சைடு ஃபுல்லாகவே மயில்கள் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் மயில்கள். இது வரைக்கும் நான் வந்து நம்ம நார்மலாக கலராக இருக்கிற அந்த மயில், அப்புறம் வெள்ளையாக இருக்கிற மயில் தான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து மயில் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து கருப்பு கழுத்து மயில், அதுக்கப்புறமா சாம்பல் நிற மயில், அதுக்கப்புறமா பீஃபவுல் கருப்பு மற்றும் வெள்ளை மயில். எனக்கு பின்னாடி பாருங்கள், ஒரு மான் வந்து சூப்பராக ஓப்பன் ஸ்பேஸில் நின்றுட்டுருக்கு. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கிளிகள் நல்லா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. குரங்கு, மயில், கிளிகள், செவ்வளைய கழுத்து கிளி, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் ஃபுல்லாகவே வந்து பேர்ட்ஸ் தான். கிளி, காட்டுக்கோழி, புறா அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் கிளி, வெள்ளைப்புறா அப்படின்னு ஏகப்பட்ட பறவைகள். நம்ம பொறுமையாக ஒவ்வொரு பறவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சுற்றி இங்கே வந்து மரங்கள் பச்சை பசேல்னு நல்லா நிழலாக இருக்குது. நம்ம பொறுமையாக நிறைய நேரம் நின்று என்ஜாய் பண்ணுற அளவுக்குள்ள ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து இங்கே அழகாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் என்னோடய ஆடியோவை தவிர இங்கே சுற்றி கொஞ்ச நேரம் நான் சைலண்ட்டாக இருக்கேன். இங்கே வந்து இந்த பறவைகளோட சவுண்டை வந்து கேட்கலாம். அவ்வளவு இனிமையாக இருக்குது. சூப்பராக உள்ளேயே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. ரொம்ப க்ளீனாக இருக்குது. சூப்பராக இருந்தது. உள்ளே போயிட்டு வந்தோம். நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஆவின் பாலகம், டீ, காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வந்ததுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். இந்த பிளேஸோட இன்னொரு செம ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மார்கள் பாலூட்டும் அறை. அதுவுமே வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் முடிஞ்சது. நான் வந்து ஒரு பாதாம் மில்க் குடித்தேன். அது முடிச்சதுக்கப்புறமா திருப்பி வந்து நம்மளோட எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்டட். பெரிய சிப்பாய் நாரை. வா, செம்ம ஆக்டிவாக இருக்கார். இந்த ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இந்த கொக்கு, நாரை இந்த மாதிரியான பறவைகள் இருக்குது. இந்த பக்கமாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புள்ளி மான்கள், மான் நிறைய நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல 2 பிளேசஸ்லேயுமே வந்து நிறைய மான் இருக்குது. இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து கம்ப்ளீட்டாக மான்கள் தான். இந்த இடத்துல நிறைய பைசன்ஸ் இருக்குது. பைசன்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக வெண்டைக்காய்.
கீழேருந்து பார்க்கும்போது கீழே வந்து ஏதோ ஸ்டெப்ஸ் ஏறி நல்ல அருவி சவுண்டெல்லாம் கேட்டுது. அது என்ன ஏதோ இருக்க போகுது அப்படின்னு மேலே ஏறி வந்தோம். மேலே ஏறி வந்தோடனே நம்ம மேலே இங்கே இருக்குது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது நமக்கு நோ யூஸ். ஸோ அடுத்து அப்படியே வந்து நம்ம அனிமல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுவோம். இங்கே பேக்ரவுண்டில் தான் வந்து சிங்கக்குட்டிகள் காணும் மேடை அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா ஒன்றுமே பக்கத்தில் தெரியல. எல்லாம் லாங் டிஸ்டன்ஸில் ரொம்ப தள்ளி படுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து ஒன்றும் தெரியல. நாங்கள் வந்து சும்மா ஒரு அசம்ஷன் பண்ணிவிட்டு ஓகே சிங்கம் படுத்துட்ருக்கு, அதோட காது தெரியுது அப்படின்னு ஜஸ்ட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் அசம்ஷன் பண்ணிவிட்டு ஹாப்பியாக திரும்பி அடுத்த அனிமல்ஸ் பார்க்க போய்கிட்டுருக்கோம். சிங்கத்தை பார்த்த டயர்டில் அப்படியே இந்த இடத்துல நிறைய இந்த பாருங்கள் சுற்றி இந்த கல் மாதிரி உட்கார்றதுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது காற்றுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து நீலமான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மான்கள் இருக்குது. அதை பார்த்துட்டே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அணில் குரங்கு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இது மாதிரி ஒரு குரங்கு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. அதாவது சாப்பிடுது. செம்ம க்யூட். அடுத்ததாக காட்டு கழுதை வெள்ளை புலி இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு டைரக்ஷன் போட்டிருக்கு. ஸோ அதை பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து க்ளீனாக டைரக்ஷன்ஸு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. நான் வரும்போது 2 புலி வந்து மேலே அந்த பலகை மேலே உட்காந்துட்டு இருந்தது. ஜஸ்ட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் மூமெண்ட் இல்லை. கரெக்டாக வந்த உடனே ஒரு புலி மேலேருந்து ஜம்ப் பண்ணி படுத்துட்டு இருந்த இன்னொரு புலியை வந்து அது எழுப்பி விட்டு இப்போ எல்லா புலியுமே வந்து நல்ல ஒரு எந்திரிச்சு ஒரு வாக் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ராயல் பெங்கால் டைகர் செம்ம அழகான புலி. கரெக்டாக எந்திரிக்குது. வந்த உடனே வெள்ளை புலியும் நம்ம வந்த உடனே எந்திரிச்சு நின்றுது. வங்க புலியும் வந்த உடனே எந்திரிச்சு நிற்குது. கமான் டைகர். அழகு அழகு. வாங்க வாங்க வாங்க. पानी पहिला भैया लकी वर्ग आपने सो लकी वाओ बसला बसला. அடுத்ததாக இப்போ நம்ம வந்திருக்கிற பகுதி வந்து கரடிகள் இருக்கிற பகுதி. இது எஸ்பெஷலி வந்து சிறு கரடி இருக்கிற ஏரியா. இப்போ மணி வந்து 2:15 ஆகுது. கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால எப்போவுமே ஜூவில் வந்து மத்தியான சமயத்தில் வந்து அனிமல்ஸ் வந்து நம்ம வெளியே பார்க்க முடியாது, உள்ளே போய் ரெஸ்டிங்கில் இருக்கும். ஸோ அதே தான் வந்து இங்கேயும் கரடி வந்து இங்கேருந்து நம்ம பார்க்க முடியுது. கரடி வந்து உள்ள ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்குது. ஓகே ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம அடுத்த கரடியை பார்க்க போயிட்டே இருப்போம். அடுத்ததாக சிறு கரடிக்கு அப்புறமா இமாலய கருங்கரடி அப்படின்னு ஒரு அனிமல் இருக்குது. அந்த வெரைட்டி நம்ம பார்க்க முடியுமா, வெளியவே இருக்குமா, இல்லை அதுவும் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்குமான்னு தெரியல. இமாலய கருங்கரடி அங்கே ஒன்று உட்காந்துட்ருக்கு. அசையாமல் உட்காந்துட்ருக்கு. கொஞ்சம் எந்திரிச்சு மூவ் ஆச்சுன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். நோ வே. ஓகே அடுத்ததை பார்க்க போகலாம். இந்த ஆவின் மில்க் பார்லர்லேருந்து இங்கே உள்ள இந்த ரூட்டில் தான் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த சிங்கம் புலி கரடி இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு, அதாவது இது மாதிரி ஒயில்டு அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அப்படி போயிட்டு அதே வழியில் நம்ம திரும்பி வரணும். வந்துட்டு இதான் வந்து வே அவுட் போயிட்டுருக்கோம். போகும்போது வேறு என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே ஜூக்குள்ளே இருக்கிற அக்வேரியம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கொரோனா காரணமாக. ஸோ அது இன்னும் ஓப்பன் ஆகலை. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறது வந்து ஒரு ஜீப்ரா வரிக்குதிரை. வரிக்குதிரையோட ஸ்பெஷல் என்னென்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு வரிக்குதிரையும் அது மேலே இருக்கிற கோடு வந்து ஒவ்வொரு வரிக்குதிரைக்கும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்போ எப்படி மனுஷனோட கட்ட விரல் ரேகை வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து யூனிக் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வரிக்குதிரைக்கும் உள்ள அந்த கோடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குங்கிறது வந்து இதோட ஸ்பெஷல். அதாவது ஜீப்ராவுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஜிராஃபி இருக்குது. ரொம்ப அவசரமாக பாருங்கள் சாப்பிட்டுருக்கு. இப்போது ரொம்ப பக்கத்தில் இங்கே வந்து அடுத்தடுத்து எல்லாமே வந்து அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சிங்கம் புலி கரடிலாம் பார்க்கும்போது ரொம்ப தூரம் நம்ம நடக்க வேண்டியிருந்தது. அது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல். ஸோ நடக்க முடியாதவங்க வந்து இட்ஸ் பெட்டர். நான் வந்து ஒரு பேட்ரி கார் எடுத்து சுற்றி பார்க்குறதா வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்ததாக ரொம்ப பிரம்மாண்டமான ரினோசரஸ் நம்ம பார்க்க போகிறோம். காண்டா மிருகத்தை
இங்கே ஒரு காண்டாமிருகம் இருக்குது. காண்டாமிருகம் வந்து ஒரு தாவர உண்ணி. அடுத்ததாக கார்த்திக்கோட வெரி ஃபேவரட் அனிமல் எலிஃபண்ட். இங்கே 2 குட்டி யானை முன்னாடி வந்து அழகாக புல் சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம இந்திய காட்டு பன்றிகள் வந்து நிறைய பார்க்க முடியுது. நிறைய இருக்குது. இந்த டைம் மேக்ஸிமம் எல்லா காட்டு பன்றியுமே வந்து ரெஸ்டிங்கில் தான் இருக்குது. இந்த ஜூ ஃபுல்லாமே வந்து நம்ம சுற்றி பார்க்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே நம்ம ஓப்பனாக அலைஞ்சி திரிஞ்சு ஒவ்வொரு அனிமலையும் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ சஃபாரி போகும்போது வண்டிக்குள்ளே உட்காந்து நின்று பார்ப்போம், அந்த ஒரு ஃபீல் வேறு. இந்த ஜூவில் வந்து நம்ம இதுமாதிரி நடந்து வந்து பார்க்கும்போது அதே சேம் சஃபாரி ஃபீல். அதாவது கூண்டுக்குள்ளே நம்ம அனிமலை பார்க்குற மாதிரி இல்லை, சஃபாரி ஃபீல். ஆனால் நல்லாயிருக்கு. இந்த கம்ப்ளீட் ட்ரிப்பில் நான் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன்லினஸ். இந்த ஹோல் பார்க்குமே வந்து அந்தளவுக்கு ரொம்ப சுத்தமாக சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் நம்ம அவுட் சைடாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நிறைய இடங்களில் வந்து நமக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதையுமே வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இப்போ வரைக்கும் க்ளீனினஸ் பிரச்சனையோ இல்லை எந்த ஒரு அனிமல்ஸ் நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அந்த ப்ராப்ளமோ எதுவுமே இல்லாமல் ரொம்பவுமே என்ன சொல்கிறது ஒரு ஹை கிளாஸில் வந்து இந்த வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேலே வியூ பாயிண்ட்லேருந்து ஒன்றுமே தெரியல. அந்த ஏரியா வந்து ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. அந்த சைட்லேருந்து ஹிப்போபொட்டமஸையும் வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா அது அந்த பக்கம் மூங்கில் மரத்துக்கு அந்த பக்கமாக இருக்குது. மேபி நிழல்னால அங்கே அந்த பக்கம் இருக்கலாம். பட் ஆனால் இங்கே மேலே ஏறும்போது பெரிய பிரச்சனை என்னென்னா நிறைய பெரிய குரங்குங்க இருக்குது. ஏதாவது நம்ம சாப்பாடு ஐட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிடுங்கி அது பாட்டுக்கு சாப்பிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து நான் இவ்வளோ பெரிய பார்க்கில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து இந்த குரங்கு பிரச்சனையை வந்து விட்னஸ் பண்ணுறேன். இந்த பார்க்கில் மான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நம்ம பார்க்க முடியும். சும்மா அது பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் வந்து அதுக்கு தனியாக ஒரு கேஜ் எல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஹோல் ஃபாரஸ்ட்டில். ஸோ நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ணை சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம மான் தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு மான் வந்து ரொம்ப க்ளோஸாக எங்கள் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பசங்க வந்து லீவ்ஸ் கொடுத்து ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த ஜூக்கு காலையில் ஒரு 10:30 to 10:45 ரேஞ்சில் நாங்கள் இங்கே வந்தோம், உள்ளே என்ட்ரி ஆனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 5 o'clock. இவ்வளோ நேரம் கம்ப்ளீட்டாக சுற்றி இருக்கோம். நடந்தே தான் இந்த ஜூவை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ இவ்வளோ நேரம் எடுத்துருக்கு. இதுலேயுமே வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா அவ்வளோ நேரம் நம்ம நடந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பேட்ரி கார் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் சைக்கிளிங் வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்து அது நீங்கள் சைக்கிள்லேயும் வந்து ஃபுல் ஜூ வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். பட் நடக்கிறதுங்கிறது வந்து ஒன் டேயில் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறது சாத்தியமில்லாத ஒன்று. இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.